여러분 안녕하십니까? எல்லாருக்கும் வணக்கம். 하나님의 말씀은 하나님 우리에게 하고 싶은 이야기가 있는 것. தேவனுடைய வசனத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மிடம் சொல்ல விரும்புகிறது இருக்கிறது. 우리가 알고 있는 세계 말고 하나님의 세계를 이야기하는 거죠. நமக்கு தெரிந்த உலகம் இல்லை, கர்த்தருக்கு தெரிந்த உலகத்தை குறித்து அது சொல்லுகிறது. 우리는 인간 세상에 살고 있기 때문에 하나님 말씀을 읽어도 그걸 인간 세상으로 이해하기 쉽습니다. மனிதர் உலகத்தில் நாம் வாழ்ந்திருப்பதனால் தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்தாலும் மனிதர் உலகத்தின்படியாகவே நாம் அதை புரிந்து கொள்ளுகிறோம். 그래서 우리 나름대로 어떤 세계를 구축해 나가고 있는데 ஆகவே நம்முடைய தரத்தின்படியாகவே நாம் எல்லாவற்றையுமே நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். 경제나 교육이나 농업이나 아니면 신앙에서 거의 인간 방법으로 일을 하고 있어요. ஒருவேளை பொருளாதார கல்வியாக இருக்கலாம், இல்லையென்றால் விவசாயமா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜனங்கள் எல்லாருமே அவர்களுடைய சொந்த மனித செயல்முறைகளை பயன்படுத்துகிறார்கள். 가지고 사람이 밥 먹는 방법, 소가 먹는 방법이 다르듯이 ஒரே விதமான உணவாக இருந்தாலும் ஆனால் மாடுகளும் மனிதர்களும் சாப்பிடக்கூடிய வழிமுறைகள் வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா? 똑같은 하나님의 말씀을 가지고도 인간적인 면으로 생각하면 전혀 다른 방향이 될 수 있다는 거죠. ஒரே விதமான இதனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டாலும் மனித செயல்முறையாக நாம் ஏற்றுக்கொண்டால் அது வித்தியாசமான திசையில் அதை ஏற்றுக்கொள்கிறோம். 요한복음 3장 니고데모에 관한 이야기를 지난번에도 얘기했습니다. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் போன தடவை நாம் நிக்கோதேமை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். 다른 사람보다 예수님이 하나님 나라에서 하늘 나라에서 온 걸 알고 있었습니다. நிக்கோதேமுவுக்கு மற்ற ஜனங்களை காட்டிலும் இவர் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்தவர் என்று அவருக்கு 예수님이 가진 தெரியும். 그 모든 일들은 하나님으로 말미암아 되어진다는 것도 알고 있었습니다. இயேசு செய்த எல்லா காரியங்களுமே கர்த்தர் மூலமாக செய்தது என்று அவருக்கு தெரியும். 이제 그러면서 인간 니고데모가 예수님을 알고 있는 거죠. இந்த மனிதன் நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவை இப்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? 예수님은 니고데모에게 거듭난 이야기를 했습니다. இயேசு நிக்கோதேமை பார்த்து மறுபடி பிறப்பதை குறித்து சொன்னார். 사람이 거듭나지 하면 하늘 나라를 볼 수 없다고. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று தேவன் சொல்கிறார். 니고데모는 그 거듭난다고 하는 사실을 잘 모르고 있어요. நிக்கோதேமுக்கு மறுபடியும் பிறப்பதை இந்த உண்மையை குறித்து தெரியவில்லை. 그리고 오늘날 신앙생활하면서 거듭나는 게 어떻게 거듭나는 거지? அதோடு கூட இன்றைய நாட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறவர்கள் கூட மறுபடி பிறப்பது எப்படி என்று நினைக்கிறார்கள். 술을 좀 적게 끊고 담배를 끊고 그러면 거듭나는 거 아니야? இயேசுவை விசுவாசித்து மதுபான பழக்கத்தை விட்டுவிட்டால் இது மறுபடியும் பிறப்பது இல்லையா? 예, 똑같은 성경이라도 인간이 생각하는 차원하고 하나님이 생각하는 차원은 다르다는. ஆமான், ஒரே விதமான வேதம் வந்தாலும் மனிதருடைய தரத்திற்கும் கர்த்தருடைய தரத்திற்கும் முற்றிலும் வித்தியாசம் இருக்கிறது. 성경은 한쪽 부분만 보지 성경 전체를 보면은 வேதம் ஒரு பக்கத்தை பார்க்காமல் முழுவதாக நாம் பார்த்தால் 우리에게 연결해서 하는 그 과정에서 거듭나는 부분에 대해서 자세히 설명하고 있습니다. முழுவதும் ஒன்றிணைந்து மறுபடியும் பிறக்கிற இந்த சத்தியத்தை குறித்து அது தெளிவாக சொல்லுகிறது. 예수님은 이곳에 사람이 거듭나야 한다고 말했습니다. இயேசு கிறிஸ்து நிக்கோதேமை பார்த்து ஒரு மனிதன் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று 육으로 சொன்னார். 난 건 육이요 영으로 난 것은 영이. மாம்சத்தின் மூலமாக வந்தது மாம்சமாக இருக்கும், ஆவியின் மூலமாக பிறப்பது ஆவியாக தான் இருக்கும். 기여기지 말라. மறுபடி பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆசைப்பட வேண்டாம். 네가 말하는 육으로 난 건 육이요 하는 말은 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும் என்ற இந்த வார்த்தை 육이 거듭나야 한다는 이야기가 아니죠. மாம்சம் மறுபடி பிறக்க வேண்டும் என்று இல்லை. 영으로 태어났기 때문에 மாம்சத்தினால் நாம் பிறந்திருக்கிறோம், ஆகவே 다시 영으로 한번 다시 나야 한다는 이야기입니다. ஆவியினால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற அர்த்தம். 성경 읽다가 거듭남에 대한 다른 곳에서 이야기를 읽을 수가 있습니다. நாம் வேதாமத்தை வாசிக்கப்பட்ட மறுபடி பிறப்பதை குறித்து வேறொரு விஷயங்களையும் நாம் பார்க்க முடியும். 베드로전서 1장 23절에 விசேஷமாக 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். 사도 베드로는 거듭남에 대해 놀랍게 이야기를 하고 있습니다. அப்போஸ்தலனாகிய பேதுரு மறுபடி பிறப்பதை குறித்து அதிசயமாக எழுதியிருக்கிறார். 거듭난 것이 썩어질 시로 된 것이 아니라고 말합니다. அழிவுள்ள வித்தினாலே அல்ல நீங்கள் மறுபடி பிறக்கவில்லை என்று சொல்லுகிறார். 치 아니할 시로 되었으니 அழிவில்லாத வித்தினாலே 하나님의 항상 있고 살아있는 말씀으로 되었느니라. தேவனும் தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. 하나님의 항상 있고 살아있는 말씀으로 되었느니라. தேவ வசனமாக அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். 자, 우리가 보통 이 세상에 태어날 때 어떻게 태어나냐? சாதாரணமாக இந்த உலகத்தில் பிறக்கப்படுது எப்படி பிறக்கிறார்கள்? 남자와 여자가 결혼을 합니다. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்கிறார்கள். 여자가 남자의 씨를 받아들이지요. பெண் ஆணுடைய வித்தை பெற்றுக் கொள்கிறார் இல்லையா? 씨를 받아내 여자 몸 안에 들어가 그게 이제 아기가 자연스럽게 만들어지는 겁니다. இந்த வித்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த பெண்ணுடைய சரீரத்துக்குள்ளாக தானாகவே குழந்தை உருவாக்கப்படுகிறது. 아기를 만들어가는 못 만들 겁니다. ஒரு பெண்ணை தானாகவே குழந்தையை உருவாக்குங்கள் என்று சொன்னால் அவளால் முடியாது. 얘기를 낳을 수는 있어요. ஆனால் ஒரு குழந்தையை அவளால் பெற்றெடுக்க தான் முடியும். 이기 때문에
ஏனென்றால் அது ஜீவன் 그럼 இல்லையா? 여러분 우리가 거듭난다는 것은 ஆகவே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் 육으로 난 것 말고 மாம்சத்தின் மூலமாக பிறந்தது இல்லை. 영적으로 예수님은 우리의 신랑입니다. ஆவிக்குரிய ரீதியில் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மணவாளன். 그래서 베드로전서 1장 23절 너의 거듭남은 썩어질 씨로 된 것이 아니라 ஆகவே 1 பேதுரு 1:23 அழிவில்லாத வித்து என்று சொல்லுகிறது. 썩지 아니할 씨로 되었으니 அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் 하나님의 ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 살아있고 항상 있는 말씀으로 되었느니라. என்றென்றைக்கும் ஜீவ வசனம் உள்ளமாகி தேவ வசனத்தினாலே நாம் 자, மறுபடியும் 이제 하나님의 பிறந்திருக்கிறோம். 말씀이 들어올 때 어떤 일이 일어납니까? தேவ வசனம் உள்வரும் பொழுது என்ன நடக்கும்? 땅이 혼돈하고 흑암의 깊음 위에 있었는데 பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருந்தது. 땅이 어둠을 내쫓지 못하고 혼돈의 공허를 내쫓지 못하는데 பூமியால் இருளையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் அகற்ற முடியாது. 하나님의 말씀이 땅에 맙니다. ஆனால் தேவனுடைய வசனம் இந்த பூமியை நோக்கி வந்தது. 빛이 있으나 빛이 있어서 어둠을 다 내쫓아냈어요. தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று, இந்த இருள் எல்லாவற்றையும் 자, அப்புறப்படுத்தியது. 이제 땅에 하나님 말씀이 임하면서 இந்த பூமிக்குள்ளாக தேவனுடைய வசனம் வந்து 땅은 씨 맺는 채소 열 맺는 과목을 내라. இந்த பூமியிலிருந்து மரம் செடி கொடிகள் எல்லாம் வரட்டும் என்று கர்த்தர் சொன்னார். 임하자마자 놀라웠게 그 말씀이 씨가 돼서 கர்த்தருடைய வசனம் உள்ள வந்ததற்கு பிறகு அந்த வசனம் அற்புதமாக ஒரு 아니, விதையானது 꽃이 피고 열매 맺는 아름다운 꽃이 열매를 맺는 과일들이나 과목이 일어나고 있는 겁니다. தண்டுகளையும் பூக்களையும் கனிகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காரியங்கள் அதற்கு பிறகு நடந்தது. 그와 마찬가지 우리 마음 안에 다른 어떤 걸로 만들어질 수 있는 새로운 생명이 만들어지는데 அதே போல மற்ற எல்லா விஷயத்தை காட்டிலும் நம்முடைய உலகத்தில் ஒரு புதிய ஜீவனை உருவாக்க முடியும். 하나님의 말씀이 내 마음에 들어왔을 때 தேவனுடைய வசனம் எனக்குள்ளாக வரும் பொழுது 내 마음에 절대로 만들어질 수 없는 그것이 하나님의 말씀이 내 마음에 다른 어떤 세계를 만드는 겁니다. என்னுடைய இதயத்தில் ஒருபோதும் உருவாக்கப்பட முடியாத ஒரு புதிய உலகத்தை கர்த்தருடைய வசனம் உருவாக்கும். 여러분 그 성경에 전부 그렇게 되어 있습니다. அன்பார்களே, வேதாகமத்தில் இப்படித்தான் எல்லாவுமே இருக்கிறது. 이제 그 나사로가 죽었습니다. லாசரோ இப்பொழுது அவன் மரித்தான். 예수님의 입에서 말씀이 나옵니다. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உதடுகளில் இந்த வார்த்தை வந்தது, 나사로야 나오는 லாசரவே வெளியே வா. 예수님의 말씀이 나사로에게 들어가면서 இயேசுடைய வார்த்தை லாசருக்குள்ளாக சென்று 여자가 남자의 씨를 받아서 자연스럽게 아기가 만들어지듯이 ஒரு பெண் ஆணுடைய விதையை ஏற்றுக்கொண்ட பிறகு தானாகவே குழந்தை உருவாக்கப்படுகிறது போல 예수님 나사로야 나오라고 했을 때 இயேசு கிறிஸ்து லாசரவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது 썩어 있는 나사로가 나오게 된다는 것이요. மரித்த பிறகு அழுகி கொண்டிருந்த இந்த லாசரோ வெளியே வருகிறான். 말씀이 들어가 새로운 나사로를 만드는 겁니다. வசனம் முற்போகுந்து ஒரு புதிய லாசருவை உருவாக்குகிறது. 나사로에게 மரித்த லாசருவை நோக்கி 살아있는 나사로를 만드는 겁니다. ஜீவனுள்ள 말씀이 들어가. லாசருவாக்கிய அவரை உருவாக்கியது தேவனுடைய வசனம் இப்படி செய்கிறது. 그런 사실들을 굉장히 많이 경험을 했어요. நான் இந்த சத்தியத்தை அநேகமாய் நான் 내가 அனுபவித்தேன். 인생을 살며 하나님의 말씀이 내게 들어와서 இந்த உலகத்தை நான் இந்த வாழ்க்கையை வாழ்படுத்த கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளாக வந்து 못한 마음이 내 안에서 만들어지는 நான் வைத்திருக்க முடியாத ஒரு இருதயத்தை எனக்குள்ளாக அது உருவாக்கியது. 사마리 여자는 예수의 말씀을 들었습니다. சமாரிய ஸ்திரீ இயேசுடைய வார்த்தையை கேட்டாள். 이 물을 먹는 자마 다시 목마르려니와 இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் ஏற்படும். 내가 주는 물을 먹는 자는 영원히 목마르지 아니하리니. நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு மீண்டும் தாகம் ஏற்படாது. 사마리 여자 그런 것 경험해 본지도 본 적이 없는데 சமாரிய ஸ்திரீ இப்பேற்பட்ட வார்த்தைகளை அனுபவித்ததே கிடையாது. 여자가 무슨 말을 하냐면 இந்த ஸ்திரீ அவரை பார்த்து, ஆண்டவரே என்ன சொல்லுகிறீர் 이런 என்று. 물을 내게 줘 내가 목마르도 여기 물길로 오지도 않게 하옵소서. தாகம் உண்டாக்கணும், நான் இங்கே முண்டுக்குள்ள வராமல் இருக்க முடியாத தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் 사마리 여자만 아닙니다. இயேசு ஸ்திரீ சமாரிய ஸ்திரீ மாத்திரம் இல்லை, 8년 된 병자인데 38 வருட வியாதிஸ்தரும் அவன்தான். அவனால் நடக்க முடியாது, 힘이 없었으면 நடக்கக்கூடிய பலனும் அவனுக்கு இல்லை. 예수님 말씀하셨습니다. ஆனால் இயேசு சொன்னார், 일어나 내 자리를 들고 걸어가라. எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். 여러분 이야기해 봅시다. அன்பார்களே, நாம் ஒருமுறை இது சொல்லி 나 பார்க்கலாம். 정말 그 병원에 환자들 일어나 내 자리를 들고 걸어가라. நான் உண்மையாகவே மருத்துவமனைக்கு சென்று ஒருவரை பார்த்து எழுந்திரு, உன்னுடைய படுக்கை எடுத்து நட சொன்னார். அவர் சிரித்து சிரித்து சிரிப்பார்கள். ஆனால் இயேசுடைய வார்த்தை அவருக்குள்ளாக சென்றால் 이 속에 없는 새로운 세계를 만드는 நமக்குள்ளாக இல்லாத ஒரு புதிய உலகத்தை அது உருவாக்குகிறது. 이제 거듭난다는 அதுதான் மறுபடியும் பிறப்பது. 건 교회를 다녔지만 பல வருடமாக நான் சபைக்கு சென்றாலும் 죄인인 줄 알았어. தினமும் பாவி என்று நினைத்தேன்.
어릴 때 도둑질을 많이 해. சிறு வயதில் அதிகமாய் நான் திருடி இருக்கிறேன், 말을 많이 해. நான் பொய்யும் அதிகமாக பேசியிருக்கிறேன், 그러면 지옥 가는지 분명히 알았어. மரித்தால் நரகத்திற்கு செல்வேன் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. 말씀이 내 마음에 들어와서 ஆனா ஒரு நாள் தேவனுடைய வசனம் எனக்குள்ளாக வந்து 내가 전에 갖지 못했던 마음을 만들었어. முன்பாக வைத்திருக்காத ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்குள்ளாக உருவாக்கினார். 제가 19살 늘 주님 죄인입니다. 주님 앞에 부끄러웠고 19 வயதாக இருக்கும் ஆண்டவர், நான் பாவி, நான் மிகவும் அவமானமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். 막 괴로웠고 பாவத்தின் நிமித்தமாக நான் அதிகமாய் வேதனை அடைந்தேன். 내가 고통스러웠어. உண்மையாகவே நான் அதிகமாக என்னுடைய இதயத்தில் வலி 근데 இருந்தது. 내가 그 죄에서 아무리 벗어나버려 착하게 해도 안 됐고 그랬는데 நான் இந்த பாவத்தில் எந்த அளவுக்கு வெளிவர நன்மை செய்தாலும் என்னால் முடியவே இல்லை. 성경 말씀 한마디가 வேத வசனம் ஒன்று, 그들의 죄악을 사고 다시는 그 죄를 기억지 아니하리라. நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து இனி அவர்கள் அக்கிரமங்களை எண்ணையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். 그 말씀이 내 마음에 들어왔어. இந்த வசனம் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வந்தது. 모든 사람이 죄를 범하였으며 하는 영광 이르지 못하다. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி 그리스도 예수 안에 있는 구속으로 말하면 하나님의 은혜로 값없이 의롭다 하심을 얻은 자 됐느니라. கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு இலவசமானுடைய கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். 하나님이 재판장이신데 தேவன் தான் நீதிபதி, 의롭다고 그랬어요. அவர் நம்மை நீதிமான் என்று சொல்லியிருக்கிறார். 이야기를 했죠. நான் இதை சொல்லியிருந்தேன் இல்லையா? 대통령 한 분을 만났습니다. ஒருவரை ஒரு ஜனாதிபதியை நான் 분이 சந்தித்திருந்தேன். 이제 곧 죽음 앞에 있는데 இவர் நிச்சயமாகவே மரணத்துக்கு முன்பாக 열심히 இருந்தவர். 교회를 다녔는데 தீவிரமாக சபைக்கும் சென்றிருந்தார். 내가 곧 죽을 것 같은데 ஆனால் ஒரு நாள் என்னை பார்த்து, நான் மரணத்துக்கு முன்பாக இருக்கிறேன், 내 போகிறேன் என்று 마음을 சொன்னார். 받지 못해서 ஆனால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னார். 죄인입니다. நீங்கள் பாவி என்று, நான் பாவி என்று 각각께서 சொன்னார். 죄인인 걸 어떻게 하셨습니까? ஜனாதிபதியை நீங்கள் பாவி என்பதை எப்படி தெரிந்து கொண்டீர்? 내가 죄를 지어서 죄인 아닙니까? ஓ, நான் பாவத்தை செய்தனாகவே பாவிதான் இல்லையா? 각각 그렇지 않습니다. ஜனாதிபதி அவர்களே, அப்படி இல்லை. 각각 어느 나라에서 죄를 지은 본인이 자기 죄를 정지합니까? ஜனாதிபதி அவை எந்த தேசத்தில் குற்றம் செய்த நபர் தன்னுடைய குற்றங்களை தானாகவே தீர்க்கிறார்? 어느 나라도 죄를 지은 본인이 자기 죄를 정지하는 데는 없습니다. எந்த தேசத்திலுமே பாவம் செய்த அந்த மனிதன் தனக்காக அவன் குற்ற உணர்ச்சியோ 누가 தீர்ப்பு 죄를 கிடையாது. 정지합니까? யார் அவனை தண்டனைக்குள்ளாக ஆக்குவது? 아니합니다. நீதிபதி அதை செய்கிறது இல்லையா? 하나님은 공의로운 재판장. கர்த்தர் தான் நீதியுள்ள நீதிபதி. 각하 ஜனாதிபதி 하나님께서 각하의 죄를 심판한 그 판결 문서를 본 적이 있으십니까? கர்த்தர் உங்களுடைய பாவத்திற்கான இறுதி தீர்ப்பு வழங்கியதை பார்த்துள்ளீர்களா? 대통령께서 깜짝 놀라셨어요. இந்த ஜனாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். 내 그 나를 재판한 판결문이 있느냐? ஓ, எனக்கான இறுதி தீர்ப்பு, என்னுடைய பாவத்துக்கான இறுதி தீர்ப்பு இருக்கிறதா? 예, 있습니다. ஆம், இருக்கிறது. 있느냐? எங்க இருக்கிறது கேட்டார். 성경에 있지. வேதாகமத்தில் இருக்கிறது இல்லையா? 보고 அதை 싶습니까? பார்க்க விரும்புகிறீர்களா? 보고 싶다. நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னார். 제가 로마 3장 23절 24절 நான் ரோமர் 3:23, 24வது வசனத்தை வாசித்தேன். 내가 이게 판결문인지 어떻게 알았냐면 இது இறுதி தீர்ப்பு என்பதை எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால், 저는 변호사하고 있어 성경 이야기를 하는데 ஒரு முறை ஒரு வக்கீலோடு செய்த நான் வேதாம வசனத்தை நான் 하나님에게 கற்றுக்கொண்டேன். 제가 죄 사함에 대한 이야기를 하면서 பாவ மன்னிப்பை குறித்து இந்த வக்கீல்கள் மத்தியில் நான் இதை பேசும் பொழுது 로마 3장 23절 24절을 읽어줘. ரோமர் 3:23, 24வது வசனத்தை நான் வாசித்தேன். 깜짝 놀란 목사님 이건 판결문 அந்த வக்கீல் அதை கேட்கும் பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டு, போதுகிற இது ஒரு இறுதி தீர்ப்பு போல என்று சொன்னார். 형식으로 돼 있어. இறுதி தீர்ப்பின்படியாகவே இந்த வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. 모든 사람이 죄를 지었다. எல்லாரும் பாவத்தை செய்தார்கள், 그래서 하나님의 영광 이루지 못한다. ஆகவே தேவனுடைய மகிமையற்றவர்கள் ஆனார்கள். 보통 재판할 때 기본적으로 죄의 법을 이야기, 그 죄가 된 관계를 이야기해주고 பொதுவாக ஒரு இறுதி தீர்ப்பை கொடுக்கப்பட்டது இந்த அந்த பாவத்தை செய்ததற்கான சுற்றுப்புற சூழலை குறித்து சொல்வார்கள். 이제 அதற்கு பிறகுதான் அதைக்கான தீர்ப்பு வழங்குவார்கள். 교도소에서 한 살인수를 만났는데 நான் சிறைச்சாலையில் ஒரு கொலையாளியை சந்தித்தேன். 아주 저하고 가까웠어. அவர் மிகவும் நெருக்கமானார். 판결 받는 이야기를 자세히 했어요. இறுதி தீர்ப்பு பெற்றுக்கொண்டதை குறித்து அவர் விளக்கமாக என்னிடத்தில் சொன்னார். 판결문 이 사람 외우고 있어. அவருடைய இறுதி தீர்ப்பை எனக்கு கிட்டத்தட்ட நான் மனப்பாடம் செய்தேன். 박아무개는 사람을 죽였다. குற்றவாளி இந்த பார்க், இவர் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டார். 그래서 중벌을 받아야 마땅하다. ஆகவே கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார். 죽은 사람 평소 아는 사람이 아니기 때문에 எப்படியோ அவர் கொலை செய்த நபர் அவருக்கு தெரியாதவராக 의성 இருந்ததால் 있다고 보기는 어렵고 ஏற்கனவே திட்டவட்டமாக செய்தது என்று நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அதோடு கூட வருத்தத்திற்கான அறிவுரைகளை இவர் காண்பித்தது நிமித்தமாக 10 வருடம் சிறையில் அடைக்கும்படியாக இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. 기본적인 법을 이야기하고 அடிப்படையான சட்டத்தை அதற்கு பிறகு சொல்லி
주변 환경을 다 이제 연결해서 அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களோட அதை எல்லாவற்றையுமே இணைத்து 판결을 하는 கடைசியாக எப்படி தீர்ப்பு வழங்குவார்கள். 사람을 죽였다. இந்த குற்றவாளி ஒரு மனிதனை கொலை செய்தார், 이런 형을 받는 ஆகவே இப்பேற்பட்ட தண்டனையை பெற்றுக் கொள்கிறார். 로마 3장에 똑같은 형식으로 되는 거야. ரோமர் 3 அதிகாரம் அதே போன்ற ஒரு வழக்கத்தில் தான் எழுதப்பட்டுள்ளது. 죄를 범했다. ஆம், எல்லாரும் பாவத்தை செய்தார்கள், 영광 이르지 못한다. தேவனுடைய மகிமையற்றவர்களானார்கள். 그런데 ஆனால் 징벌을 받아야 하는데 தண்டனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 저런 사정에서 법을 죄를 낮추어 주는 것처럼 ஆனால் அந்த காரணத்தின் நிமித்தமாக உங்களுடைய தண்டனை குறைக்கப்படுகிறது. 우리 죄로 영원한 멸망을 받아 저주를 받아야 하는데 பாவத்தின் நிமித்தமாக நித்தியமான அழிவு சாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 예수님께서 우리 죄를 위해 죽으셨다. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார். 다 사했기 때문에 சிலுவையில் நம்முடைய பாவத்தை அனைத்தும் கழுவினது நிமித்தமாய் 그걸 믿었다. நாம் அதை நம்பினோம். 그래서 무죄로 타치한다. ஆகவே இவரை நிரபராதி என்று இந்த தீர்ப்பு வழங்குகிறோம். 이게 이 판결문 같습니다. இதுதான் ஒரு இறுதி தீர்ப்பை போல இருக்கிறது. 대통령께서 너무 놀라워하셨어요. ஜனாதிபதியை கேட்கும்போது மிகவும் 그리고 ஆச்சரியப்பட்டார். 고린도전서 6장 10절 11절을 읽어줬어요. கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை அவருக்கு வாசித்து காண்பித்தேன். 대통령 각각에서 막 감격해 하셨습니다. இந்த ஜனாதிபதி அவருடைய இதயத்தில் மிகவும் தொடப்பட்டார். 이제 씻어졌다. என்னுடைய பாவங்கள் இப்பொழுது 자 கழுவப்பட்டது, 이제 거룩하다. நான் இப்பொழுது பரிசுத்தமானவன், 의로워졌다. நான் இப்பொழுது நீதிமான். 그렇게 기뻐하셨어요. ஜனாதிபதி அந்த அளவுக்கு அவர் ஆகிறார். 그리고 저에게 말씀하셨다. அதற்கு பிறகு என்னை பார்த்து சொன்னார், 이 말씀이 너무 감사하다. இந்த வசனத்தை நோக்கி நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன், 쉬고 싶다. நான் கொஞ்சம் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். 그때 우리 조셉 목사님 같이 통역을 அந்த நேரத்தில் என்னுடைய ஜோசப் போதகர் தான் அவர் மொழிபெயர்த்தார். 제가 그때 영어 잘 못해서요. அந்த நேரத்தில் என்னால் ஆங்கிலம் சரியாக பேச முடியாது, இப்பயும் என்னால் பேச முடியாது. 너무 대통령이 감격하셨어요. ஆனால் இந்த ஜனாதிபதி மிகவும் இருதயத்தில் கவரப்பட்டார். 대통령이 너무 좀 쉬고 싶다. ஜனாதிபதி நான் சில நேரம் ஓய்வெடுக்க விரும்புகிறதாக சொன்னார். 영부인 부르고 주치 와서 대통령 모시겠습니다. அதுக்கு பிறகு அவருடைய மனைவியான முதல் பெண்ணும் அதிகாரிகளும் வந்து அவரை உள்ளே அழைத்து சென்றனர். 아이와이프 캠퍼장에 왔어요. நாங்கள் இந்த வாலிபர்கள் முகாமுக்கு வந்தோம். 그런데 한 4시간 뒤에 ஆனால் ஒரு 4 மணி நேரத்துக்கு பிறகு 영부인께서 저에게 전화를 இந்த ஜனாதிபதியுடைய மனைவி என்னை பார்த்து சொன்னார், 각하께서 조용하게 말씀을 드렸어요. 각하께서 영원한 안식을 기위하여 지금 주님의 부르심을 இந்த 입었어요. ஜனாதிபதி மனைவி அவர்கள் என்னை பார்த்து நித்தியமான ஓய்வு எடுப்பதற்காக ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுதுதான் அழைக்கப்பட்டார் என்று சொன்னார். 제가 짧은 시간에 대통령 만날 수 있고 이 복음을 전할 수 있어서 너무 놀라. சுருக்கமான நேரத்தில் ஜனாதிபதியை சந்திக்கப்படுது, சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டதுக்கான மிகவும் நன்றியுள்ளவனாக இருந்தேன். 중요한 것은 하나님의 말씀이 내 안에 들어와서 மிக முக்கியமான விஷயம் கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளாக வந்து 하나님의 말씀이 이 땅에 와서 혼돈과 공허와 흑암을 다 물리치듯이 கர்த்தருடைய வசனம் இந்த உலகத்துக்குள்ளாக வந்து வெறுமை ஒழுங்கின்மை எல்லாவற்றையுமே அகற்றினது போல 시선한 빛이 있었고 வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்னார், வெளிச்சம் 다 உண்டாயிற்று. 물러가듯이 எல்லாமே அகன்று போனது போல 그 하나님의 말씀이 내 마음 안에 들어왔어요. தேவனுடைய வசனம் எனக்குள்ளாக வந்தால் 내 마음의 죄악으로 உங்களுடைய இதயத்துக்களுடைய பாவங்கள் பொல்லாங்கானது 어둠으로 இருளானது 가득 찼는데 நிரப்பப்பட்டிருந்தது. 내 마음에 그 하나님의 말씀이 들어왔어요. இப்படி உங்களுடைய இதயத்துக்குள்ளாக கர்த்தருடைய வசனம் வந்தால் 그리스도 예수 안에 있는 구속으로 말미암아 கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு 했다. நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 말씀이 내 마음에 들어와서 இந்த வசனம் உடைய இதயத்துக்குள்ளாக வந்து 나 이제 깨끗해졌어. ஓ நான் இப்பொழுது சுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், 깨끗해졌어. நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், 의로워졌어. நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். 나는 정말 제가 19살 때까지 உண்மையாகவே 19 வயது வரைக்கும் 죄를 짓고 악을 행했기 때문에 நான் பாவத்தை செய்து பொல்லாக செய்தது நிமித்தமாக 과일도 따먹고 மற்றவர்களுடைய இடத்தில் கூடிய பழங்களை பறித்து சாப்பிட்டேன், கோதுமையும் நான் திருடி சாப்பிட்டேன், அதிகமாய் திருடினேன், பொய்யும் சொல்லியிருக்கிறேன். 늘 죄 때문에 지옥 간다고 생각해. தினமும் பாவத்தின் நிமித்தமாக நரகத்திற்கு செல்லுவதாக நினைத்தேன். 나를 그 죄에서 그 지옥에서 멸망에 구원할 길이 아무 일도 없었는데 என்னை பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு வழி எதுவுமே இல்லை. 말씀 한마디가 들었어. வசனம் ஒன்றுதான் என்னுடைய இதயத்துக்குள்ளாக வந்தது. 그리스도 예수 안에 있는 구속으로 말미암아 இலவசமாய் கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு 값없이 어렵다 하시면 얻어. கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 했다. கர்த்தர் என்னை நீதிமானாக சொல்லியிருக்கிறார், 나를 거룩하다고 하시. தேவனுடைய பரிசுத்தமான என்று சொல்லியிருக்கிறார், 아니 내 죄를 기억지 않으신. என்னுடைய பாவத்தை நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். 그게 어느 목사님 이야기도 아니고 இது எந்த ஒரு போதகருடைய வார்த்தையும் இல்லை.
철학가는 저 지도자 이야기가 아니라 பிரபலமான கிறிஸ்துவ தலைவரோ இல்ல அறிவாளியுடைய வார்த்தையும் கிடையாது. 전능하신 하나님이 의롭다면 의로운 거지. நீதியுள்ள கர்த்தருடைய வாசனம் என்ன நீதிமான் என்று சொன்னால் நான் நீதிமான் தானே. 나를 거룩하면 거룩한 거지. சர்வவல்ல தேவனுடைய பரிசுத்தவான் என்று சொன்னால் நான் பரிசுத்தவான். 하나님을 믿기 때문에 நான் கர்த்தரை நம்புவது நிமித்தமாக 거짓말하지 않는 분이니까 கர்த்தர் பொய் சொல்லாதவர் ஆகவே 그래서 내가 의로워진. அதை நம்புவது நிமித்தமாக நான் நீதிமான் ஆகிறேன். 내가 좀 전까지 더러운 죄인이었는데 இதற்கு முன்பாக நான் ஒரு பாவியாக இருந்தேன். 의로운 사람으로 거듭난 겁니다. ஆனால் ஒரு நீதிமானாக நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். 들어와서 எதற்குள்ளாக நுழைந்து 말씀 தேவனுடைய வசனம் எனக்குள்ளாக வந்தது நிமித்தமாக 1장 23절이 그 말씀. அதுதான் 1 பேதுரு 1:23 வசனம் சொல்லுகிறது. 썩어지시로 된 것이 아니요 நீங்கள் பிறந்தது அழிவுள்ள வித்தினாலே அல்ல, 시로 되었으니 அழிவில்லாத வித்தினாலே மீண்டும் பிறந்திருக்கிறீர்கள். 하나님의 살아있고 항상 있는 말씀으로 되었나니. என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதும் ஜீவன வசனமாக அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் 38년 되면 전혀 ஜெனிப்பிருக்கிறீர்கள். 걷지 못하는 32 வயசில் நடக்க முடியவில்லை. 말씀이 들어가 걸어가더라. தேவனுடைய வசனம் வந்தது பிறகு அவர் நடந்து சென்றார். 땅이 혼돈하고 흑암 속에 있었는데 பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மை இருளுமாக இருந்தது. 말씀이라면 꽃이 피워 열매면 아름다운 세상으로 변하더라. தேவன வசனம் வந்ததுக்கு பிறகு பூக்களை கொடுத்து தண்டுகளை கொடுத்து அதிகமான கனிகளை கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு 인간을 மரமானது. 가리키는 இந்த பூமியானது மனிதனை குறிக்கிறது. 간 속에 하나님의 말씀이 들어가서 மனிதனுக்குள்ளாக தேவனுடைய வசனம் வந்து 마치 여자가 남편의 씨를 받아들일 때에 எப்படி ஒரு பெண் ஆணுடைய வித்தை பெற்றுக் கொள்கிறாளோ 절대로 여자는 스스로 혼자서 아기를 낳을 수 없는. ஒருபோதும் ஒரு பெண் தனியாக குழந்தையை உருவாக்க முடியாது. 그래서 남자의 씨를 받아들이면 자연스럽게 아기가 만들어지고 திருமணமான பிறகு ஒரு ஆணுடைய வித்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தானாகவே குழந்தை உருவாக்கப்படுகிறது. 살아있고 항상 하나님의 말씀 내 마음에 받아들였다. நான் ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தை எனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டேன். 모든 사람이 죄를 보면 하나님 영광 이루지 못한. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்கள் ஆகி 또 예수 하나님 구속하심으로 내가 의롭게 됐다. கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு இலவசமாய் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். 말씀을 받아들이니까 அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் 의롭게 되더라. நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். 이게 되더라. நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். 내 죄를 기억지 않는다고 하시다. கர்த்தருடைய பாவத்தை நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். 저는 내 마음에 죄악으로 가득 찼고 நான் இருதயம் முழுக்க பாவத்தினால் நிரப்பப்பட்டிருந்தேன். 자 근심으로 가득 찼습니다. அது முழுக்க பயத்தினாலும் கவலை நிமித்தமாக 내 마음에 நிரப்பப்பட்டது. 들어온 이후에 தேவனுடைய வசனம் எனக்குள்ளாக வந்த 내 பிறகு 마음에 새로운 하나의 마음이 만들어졌다. என்னுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு புதிய இருதயம் உருவாக்கப்பட்டது. 그 새 마음이 나를 끌어간다. இந்த புதிய இருதயம் என்னை வழிநடத்த 내가 ஆரம்பித்தது. 사해졌어. என்னுடைய பாவங்களை கழுவப்பட்டது. 내가 사해졌어. என் பாவங்கள் கழுவப்பட்டது. 의로워. நான் நீதிமான். 말씀하셨어. தேவன் என்னை சொன்னோக்கி சொன்னார். 하셨다면 의로운 거야. தேவன் சொன்னால் நான் நீதிமான். கர்த்தர் பொய் சொல்வதில்லை. 막 감격스러운 날. மிகவும் இருதயத்தில் கவரப்பட்ட நாளாக இருந்தது. 오늘 많은 분들이 교회 다니지만 இனி நாட்கள் அநேக நபர்கள் சபைக்கு சென்றாலும் 죄에서 벗어나지 못하고 고민하는 사람들이 많아요. பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியாமல் அவர்கள் கவலைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். 제가 생각을 했습니다. ஆகவே நான் யோசித்து பார்த்தேன். 예수님 제가 뭘 하면 주님이 가장 기뻐하겠습니까? இயேசுவே நான் எதை செய்தால் நீர் பிரியப்படுவீர்? 우리 죄를 위해 죽으셨는데 சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவத்திற்காக நீர் மரித்தீர். 이라고 하는 이야기가 주님 얼마나 가슴이 아프시. ஆனால் இன்னும் பாவிகள் என்று ஜனங்கள் சொன்னார். கர்த்தருடைய இதயத்தை எந்த அளவுக்கு வலிக்க செய்யும். 하기로 마음을 먹었어요. ஆகவே இந்த உண்மையை அறிவிப்பதற்காக இதயத்தில் நான் தீர்மானித்தேன். 읽었어요. ஆகவே வேதாகமத்தை வாசித்தேன். 여기에 있는 우리 구속에 대한 이야기가 정확히 나오는. வேதாகமத்தில் இந்த மீட்பை குறித்தான வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது. 저는 베드로전서 1장 23절 너무 좋은 말씀 아닙니까? அன்பார்களே 1 பேதுரு 1:23 வசனம் மிகவும் நல்ல ஒரு வார்த்தை இல்லையா? 나는 썩어질 시로 된 것이 아니라 썩지 아니할 시로 되었나니. நீங்கள் மறுபடியும் பிறக்கிறது அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 말씀으로 되었나니. என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. 더러운 죄 나를 건져줄 사람. என்னுடைய இருதயத்தில் அழுக்கான பாவத்தின் நிமித்தமாக மீட்க முடியாத ஒரு மனிதனாக 눈물을 இருந்தேன். 흘리고 회개한다고 되어지는 게 நான் கண்ணீர் வடிப்பதனாலோ மனம் திருப்பதனாலோ இந்த பிரச்சனை சரி செய்ய 아니라 முடியாது. 게 아니라 நான் பாவ மன்னிப்புக்காக கெஞ்ச வேண்டும் என்று இல்லை. 내 피가 இயேசுடைய ரத்தம் 내 죄를 정확히 있었다고 என்னுடைய பாவத்தை சரியாக அது கழுவி இருக்கிறது. 그 말씀을 내 마음에 받아들였어. அந்த வசனத்தை இதயத்துக்குள்ளாக நான் ஏற்றுக்கொண்டேன். 그 말씀이 내 마음 안에 들어와서 அந்த வசனம் இதயத்துக்குள்ளாக வந்து 내가 죄인이라는 생각을 다 밟아내 차버리고 நான் பாவி என்ற இந்த யோசனை சிந்தனை எல்லாவற்றையுமே அது அப்புறப்படுத்தியது. 하나님이 거룩하다면 거룩한 거예요. கர்த்தர் பரிசுத்தவான் என்று சொன்னால் நான் பரிசுத்தவான். ஆகவே இந்த பாவ மன்னிப்பை இப்படியாக நான் 내가 பெற்றுக்கொண்டேன். 사는 삶은
அது முதற்கொண்டு நான் வாழக்கூடிய வாழ்க்கை 옛날엔 죄인이라고 생각하니까 பல நாட்களுக்கு முன்பாக நான் பாவி என்று நினைப்பது நிமித்தமாக தினமும் பாவத்தை செய்து வாழ்ந்து எண்ணி 그날부터 제 삶이 전혀 달라지기 시작. ஆனால் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறியது. 하나님의 종이야. நான் பரிசுத்தமான தேவனுடைய ஊழியக்காரர், 하나님의 사람이야. நான் தேவனுடைய மனிதன், 거룩해. நான் பரிசுத்தவான். 그러니까 거룩한 삶이 지속될 수밖에 없었어. ஆகவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழத் தொடங்கினேன். 그래서 내가 어머니 배에서 태어난 내 몸이 ஆகவே நான் என்னுடைய தாயார் வயிற்றில் பிறந்தனுடைய 내 உலகபூர்வ 몸 சரீரம் 죄를 இருக்கிறது. 지은 내와 똑같은 생각이 내 마음에 머물러 있다가 பாவத்தை செய்யக்கூடிய அதே விதமான யோசனைகள் என்னுடைய இருதயத்தில் இன்னும் இருக்கிறது. 예수님의 말씀이 내 마음에 들어왔고 예수님이 내 마음에 오셨어. ஆனால் இயேசுடைய வார்த்தைக்குள்ளாக வந்ததுக்கு பிறகு இயேசுடைய இதயத்துக்குள்ளாக வந்தார். 예수님의 말씀은 십자가의 피로 내 죄가 씻어졌다고 하는 அந்த 거야. இயேசுடைய வார்த்தை சிலுவையுடைய பாவங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லுகிறது. 십자가 피가 내 죄를 못 씻었다. ஒருவேளை சிலுவையுடைய ரத்தம் பாவத்தை கழுவ முடியாவிட்டால் 한 것뿐이 안. அது வெறும் தோல்வியாக தான் இருக்கும். 그래서 확실하게 우리 죄를 씻었어. ஆனால் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே என்னுடைய பாவத்தை கழுவினார். 그렇게 말해. வேதாகமம் அப்படி சொல்லுகிறது. 그리스도 예수 안에 있는 구속으로 말미암아 கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு 없이 어렵다심 얻은 자들. இலவசமானுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். 전엔 똑같은 나였는데 இதற்கு முன்பாக நான் அதே விதமான நானாக தான் இருந்தேன். ஒரு பாவியாக இருந்தேன், 없고 அடுக்கானவன், 악한 마음을 가진 나였. பொல்லாங்கான அருவருப்பான ஒரு இருதயம் எனக்குள்ளாக இருந்தது. 똑같은 나였는데 அப்பேற்பட்ட ஒரு மனிதன் நான். 인간이 의인이 됐고 ஆனால் இனி நான் பாவி இல்லை, நான் நீதிமான். கர்த்தரோடு இருக்கிறார், 사시니까 பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட இருக்கிறார். 옛날 나와 전혀 다른 삶. இதற்கு முன்பாக இருந்த நானும் இப்பொழுது நான் வாழக்கூடிய வாழ்க்கை வித்தியாசமாக 이마다 இருக்கிறது. 친구들 모여 나무 하수원에 사과 따면 그 삶이 끝나. ஒவ்வொரு மாலை நேரமும் என்னுடைய நண்பரோடு சேர்ந்து ஆப்பிள் திருடுவது எல்லாம் முடித்தது. 읽었습니다. அதற்கு பிறகு நான் வேதாகமத்தை வாசித்தேன். 친구들이 나중에 만나 얘기했습니다. இந்த நண்பர்கள் அதற்கு பிறகு நான் சந்திக்கப்பட்டது என்ன சொன்னார்கள் 어디 என்றால், 갔다 왔어? ஓக்சு நீ எங்கே சென்று வந்தாய்? 내가 이제 거의 안 가려도 늘 갔었는데 ஏனென்றால் தினமும் நான் அவர்களோடு தான் சேர்ந்து விளையாடி கொண்டிருப்பேன். 저녁마다 안 가고 집에 성경을 읽기 ஆனால் இப்பொழுது அவர்களை சந்திக்காமல் மாலையில் வீட்டில் இருந்து நான் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். 아버지가 내가 달라진 걸 நான் மாறியது முதலாவது என்னுடைய தகப்பனார் தான் அவர் உணர்ந்தார். எப்படி? 막 노래가 என்னுடைய முயற்சிகள் மூலமாக இல்லை. 말씀 한마디가 내게 இந்த வசனம் ஒன்று என்னுடைய இதயத்துக்குள்ளாக வந்தது. 부어대 피로 இயேசு கிறிஸ்துடைய 내 இரத்தத்தின் மூலமாய் 모든 죄가 사해졌어. என்னுடைய எல்லா பாவங்களும் கழுவப்பட்டது. 할렐루야. ஹalleluya. 하나님의 말씀이기. இது தேவனுடைய வசனம். 말씀 내 안에 죄인이란 내 생각을 이기셨고 இந்த வசனத்துக்குள்ளாக வந்து நான் பாவி என்ற யோசனை அதை ஜெயித்தது. 내 마음에 새로운 마음 만들. என்னுடைய இதயத்துக்குள்ளாக ஒரு புதிய இருதயத்தை அது உருவாக்கியது. நான் நீதிமான், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். 이 말씀 தேவன் சொல்லியிருக்கிறார். 내 삶에 참된 평안이 와. அது முதற்கொண்டு என்னுடைய இதயத்தில் உண்மையான சமாதானம் வந்தது, மகிழ்ச்சியம் வந்தது. 내 속에 살아 일하게 됐습니다. தேவன் எனக்குள்ள ஜீவிக்குள்ள விதத்தில் அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். 거듭난다는 거예요. இதுதான் மறுபடியும் பிறப்பது. 내 노력이나 수고가 아닙니다. என்னுடைய கடின உழைப்போ முயற்சி இல்லை. 내 노력 없이 태어난 நான் பிறக்கும் பொழுது என்னுடைய கடின உழைப்பு எல்லாம் நான் பிறப்பது போல 은혜로 값없이 어렵다 하심을 얻었습니다. தேவனுடைய கிருபையின் மூலமாக இலவசமாய் அவருடைய கிருபையினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இதை நான் உங்கள் எல்லாரிடமும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். 은혜를 받으시게 되길 நீங்கள் அனைவரும் இந்த விளையாட பெற்ற கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். 감사합니다. நன்றி.